வணக்கம் நண்பர்களே, இன்றைய பொழுது நல்ல பொழுதாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம். இன்றைக்கி நைட்டு சாப்பாடு என்ன செய்வோன்னு பார்த்தோங்கன்னா, நான் இட்லியும் தக்காளி சட்னியும் தாங்க வச்சேன். தக்காளி சட்னி ரெகுலராக வைக்கிறது மாதிரியே வச்சு கொடுத்தா பசங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. சரி டிஃப்ரெண்ட்டாக வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டுக்கடை ஸ்டைலில் நம்ம தக்காளி சட்னி வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சட்னி வைக்க ரெடி பண்ணிட்டேங்க. நான் இந்த ரோட்டுக்கடை சட்னி எப்படி நான் வைப்பேன்னா, சின்ன வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு, அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு நம்ம பட்டை மிளகா போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டு மிக்சியில் அடிச்சுக்கணுங்க. என் பசங்க காரம் கம்மியாக தான் எடுத்துக்குவாங்க, அதனால் நான் காரம் கம்மியாக தாங்க சேர்ப்பேன். எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, அப்புறம் உளுந்து, கருவேப்பிலை இது போட்டு தாளித்து நம்ம அரைச்சி வச்சுருக்கதை ஊற்றிடணுங்க. ஊற்றி நல்லா கொதித்தோன்னே கொஞ்சோண்டு நம்ம இட்லி மாவு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சோண்டு எடுத்து கரைச்சி நம்ம ஊற்றிக்கிட்டோன்னா நல்லா கொலன்னு கட்டியாக வந்துடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் ஒரு சைடு இட்லி ரெடி ஆயிடுச்சு. நான் இட்லி எப்பயுமே ரேசன் அரிசியில் தான் யூஸ் பண்ணுவேன். நான் இட்லி அரிசிலாம் வாங்கி நான் யூஸ் பண்ண மாட்டேங்க. கடை அரிசியும் நான் வாங்கி யூஸ் பண்ண மாட்டேன். நம்ம ரேஷன் கடையில் போடுற அரிசியை தான் நான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் பச்சரிசி நான் சேர்ப்பேங்க. எனக்கு இட்லி எப்பயுமே நல்லா சாஃப்டாக தாங்க வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் நைட்டு சாப்பாடு இட்லியும் அப்புறம் தொட்டுக்க ரோட்டுக்கடை சட்னியும் தாங்க. அவ்வளோதாங்க. நன்றி. பாப்பா எப்படி இருக்குது?